மதுரையில் விசிக கொடிக்கம்ப விவகாரத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் மீதான பணியிடை நீக்க உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தி வருவாய்த்துறையினர் காலவரையறையற்ற போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நேரலையில் இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், சொல்லுங்கள், போராட்டக்காரர்களினுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தற்போது நீங்களே பார்க்கலாம், வருவாய்த்துறை ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவருடைய கோரிக்கை என்பது பணி நீக்கம் செய்யப்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு பணிகளை திரும்ப வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தித்தான் இவருடைய போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இவருடைய பொறுத்தளவிற்கு கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி மதுரை மாவட்டம் வெளிச்சநத்தம் கிராமத்தில் விசிக கொடிக்கம்பம் என்பது ஏற்கனவே 25 அடி உயரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதை 45 அடி உயரமாக மாற்றம் செய்து அந்த கொடிக்கம்பமானது நடப்பட்டது. இந்த விவகாரத்தில் உரிய கண்காணிப்பு பணிகளை செய்யவில்லை, அது கொடிக்கம்ப உயரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற அதை மையப்படுத்தி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிறது கூறியதாக 3 வருவாய்த்துறை ஊழியர்கள் தற்போது பணியில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் தற்போது 3 பேருக்கும் நேற்று அதற்கான நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டு தற்போது பணியில் இருந்து விடுவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் துணை வட்டாட்சியருக்கு விளக்கம் கேட்டு அந்த நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவருடைய அந்த நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கைகளை கண்டித்துதான் நேற்று ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தி அதன் அடிப்படையில் தற்போது இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தற்போது 500க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் தற்போது பணிகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வருவாய்த்துறை அலுவலகங்களிலும் பணிக்கு செல்லாமல் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவருடைய கோரிக்கை என்பது ஒரே ஒரு கோரிக்கை தான். இந்த கோரிக்கையை பொறுத்தளவிற்கு அந்த பணி நீக்க உத்தரவை மாவட்ட ஆட்சியர் திரும்ப பெற வேண்டும், அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட இடத்தில் பணி செய்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தி தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த அவர்கள் கொடிக்கம்ப விவகாரத்தில் விசாரணைக்கு சென்ற அந்த 4 வருவாய்த்துறை அலுவலர்கள் மீது அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் சட்டையெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து காவல் நிலையத்தில் 2 புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை, எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. இந்த நிலையில் வருவாய்த்துறையை குறிவைத்துதான் தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதாகவே பணி பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்டத்தை அவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தமாக கொண்டு சென்றிருக்கிறார்கள். அனைத்து பணிகளும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் எல்லாம் தற்போது திரும்ப வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தித்தான் அவர்கள் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் தற்போது தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்க மாநில தலைவர் முருகையன் அவர்கள் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த போராட்டத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்னிலிருந்து காலவரையற்ற போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. இப்போ தமிழ்நாடு அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏற்கனவே கோரிக்கை தெளிவாக சொல்லியிருக்கோம். என்னன்னா, இந்த எந்த தவறுமே செய்யாத வருவாய்த்துறை அலுவலர்கள் இந்த அரசியல் சதுரங்கத்தில் பலிகடாக்கப்பட்டிருக்காங்க. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். 26ஆம் தேதியிலேருந்து இந்த இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. மாவட்ட ஆட்சியர் டிசம்பர் 5ஆம் தேதியே அரசுக்கும் காவல்துறைக்கும் அறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ டிசம்பர் 7ல் இது நடக்குது. அப்போ அந்த மனுதாரோட மனு அன்றைக்கே தள்ளுபடி பண்ணியிருக்கலாம். 2வது, காவல்துறை பந்தோபஸ்துக்கு மாவட்ட ஆட்சியரே பரிந்துரை பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் பண்ணாமல் உரிய அறிக்கை வழங்கிய கடைநிலை ஊழியர்களை பழி வாங்குறது, பலியிடாகிறது ஏற்றுக்கவே முடியாது. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அது பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒவ்வொரு இது போன்ற சம்பவத்திற்கு ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா கடைநிலை ஊழியர்கள் பொறுப்பாக்கி பலியிடாகிறது ஏற்றுக்க முடியாது. தமிழகத்தில் இது ஒரு கடைசி சம்பவமாக இருக்கணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி சங்க வரையறைகளை தாண்டி ஒரு 10 சங்கங்கள் சேர்ந்து மதுரை மாவட்டம் ஸ்தம்பிக்களவு இன்றைக்கி போராட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நம்பிக்கை இன்றுக்குள்ளே இந்த விஷயம் முடியணும். ஒருவேளை இந்த விஷயம் இன்றைக்கி முடியலன்னு சொன்னால் மாநிலம் முழுவதும் இதை விரிவுபடுத்துவதற்கு பல்வேறு மாவட்டங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தக்க முடிவுன்னு இன்று மாலை எடுப்போம். மாவட்ட ஆட்சியருக்கும் முதலமைச்சருக்கும் நாம் விடுக்கின்ற வேண்டுகோள் என்னவென்றால், அந்த 3 இடைக்கால பணி நீக்க ஆணைகளை உடனே ரத்து செய்து மீண்டும் இன்றே பணி நீக்கம் வழங்க வேண்டும். அதே போல துணை வட்டாட்சியருக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள குற்ற குறிப்பாணைகளும் ரத்து செய்ய வேண்டும். இது சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அவர்கள் விசாரணைக்கு சென்ற போது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்து புகார்கள் எதுவும் அறிவிச்சிருக்கீங்களா? அது மாதிரி தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 7ஆம் தேதி சம்பவம் நடைபெற்ற போதே அந்த துணை வட்டாட்சியரோட சட்டை கிழிக்கப்பட்டிருக்கு. பெண் வருவாய் ஆய்வாளரோட கைபேசி பறிக்கப்பட்டிருக்கு. இது தடுக்க சென்ற கிராம உதவியாளர் கல்லால் எரிந்து தாக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இவ்வளவுக்கு அப்புறம் கூட அந்த பணியில் இருந்த காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கல. இது குறித்து வருவாய் கோட்ட அலுவலர் ஆடியோடு சொல்லும் போது இந்த கதைகள்லாம் என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே மிகுந்த கண்டனத்துக்குரிய வார்த்தைகள். இந்த போராட்டத்தின் வாயிலாக
அந்த வருவாய் கோட்டாளர்களுக்கும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டு இது போன்ற கடல்நிலை ஊழியருக்கு ஏற்படாத வண்ணம் தக்க பணி பாதுகாப்பினை வழங்குவதற்கு தமிழக அரசு காவல்துறை ஏற்படுத்தணும். அதே போல அந்த கொடிக்கம்பம் நட்ட பின்பாக அந்த கிரேன் அந்த காவல் ஆய்வாளர் தான் அனுப்பிச்சிருக்காங்க. இவ்வளவு நடந்தும் கூட வருவாய்த்துறை அலுவலர் மீண்டும் மீண்டும் பொறுப்பாக்கி நடவடிக்கை இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இந்த போராட்டம் அறிவிச்சிருக்கோம். போராட்டத்தின் வராக மதுரை மாவட்டத்தில் எவ்வளவு பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு? இன்னைக்கு கிட்டத்தட்ட 100% அலுவலர் இங்கே வந்திருக்காங்க. வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள், சர்வேயர்கள், வரைவாளர்கள் என ஒட்டுமொத்த ஊழியர்களும் எல்லா நிலையிலும் வந்திருக்காங்க. அப்போ எந்த பணியும் நடக்கல. பொதுமக்களுக்கான சான்றிதழிலிருந்து வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள்லேருந்து வாலாயமான பணிகள் எல்லா பட்டாமறுதல் உட்பட எல்லா பணிகளும் இங்கே சம்பிச்சிருக்கு. இதை உணர்ந்து கொண்டு அமைச்சர் இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கோம். மதுரையில் இருக்கக்கூடிய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கும் வருவாய்த்துறை அமைச்சர் KKS அவர்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கோம். அவர்கள் தலையீட்டின் பேரில் இந்த விஷயம் இன்றே முற்றுப்பெற வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம். இந்த பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அரசு நிர்வாகம் தான் பொறுப்பு. ஏன்னா இந்த அளவுக்கு விட்டுருக்க தேவையில்லை. 2 நாள் முன்னாடியே நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசியிருக்கோம். அப்பயே இதை சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் போராட்டத்திற்கு காரணம் மாவட்ட ஆட்சியர் தான். இவருடைய கோரிக்கை என்பது பணி நீக்க உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தி தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு நேரடியாக தலையிட வேண்டும், குறிப்பாக முதலமைச்சர் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஒருவேளை இது போராட்டத்துக்கு தீர்வு காணவில்லை என்றால் கூடி பேசி மாநில அளவிலான போராட்டமாக மாற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனகத்தாரா, விசிக கொடிக்கம்ப விவகாரம் தொடர்பாக மதுரையில் வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.